நமக்கு வணக்கம். ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அப்படிங்கிற தலைப்பை நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒருவர் மாஸ்டரை நேசிக்க ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தா அவருடைய இருப்பை உணர முடியாத ஒரு நிலைக்கு வரும் பொழுது அதுக்கு காரணமா இருக்கிறது நேசிப்பவருடைய சொந்த எண்ணங்கள். அததான் பாபுஜி நேற்று சொல்லி முடிச்சார். ஒருவருடைய சொந்த எண்ணமே திரையாக அவருடைய மாபெரும் மாஸ்டரிடமிருந்து, சர்வ வல்லமை படைத்த இறைவனிடமிருந்து அவரை விலக்கி வைத்து விடுகிறது. மேலும் மேலும் வளர்ச்சியில மேலும் உச்சகட்டகத்துக்கு போகும் பொழுது எதிரி வேற யாரும் கிடையாது, சொந்த எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே நம்மை சத்திய நிலையை உணர்வதை தடை செய்யக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. இதை நம்ம நல்லா பார்க்கலாம். மேல போறவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்துல அடுத்த நிலைமைக்கு போறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை தங்களுடைய சொந்த கருத்துக்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா நமக்கு அப்படின்னு நீங்க யோசனை பண்ணுங்க. உங்களோட 10 பேரோட ஒத்து போக முடியல அப்படின்னாலே உங்களுக்கு சொந்த கருத்து நிறைய இருக்குன்னு தான் அர்த்தம். சொந்த கருத்துக்கள் நிறைய இல்லாதவங்க ஈஸியாக ஒரு குழுவுல மிங்கிள் ஆவாங்க. அதே நேரத்துல சொந்த கருத்துக்கள் இல்லாதவங்க ஈஸியாக யாராலையும் வேற இடத்துக்கு மாத்தி விடப்பட்டுருவாங்க. அதனால இதுல ஒரு ஆரம்ப காலகட்டத்துல சொந்த கருத்துக்கள் வேணும். என்ன வேணும்னா, என் மாஸ்டர், என் மிஷன், என்னுடைய மெத்தேடு, நான் இதைத்தான் செய்வேன், அந்த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் தேவை ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு போகும்போது கம்ப்ளீட் டிபெண்டன்சி மாஸ்டர் மேல கிரியேட் ஆகும்போது சொந்த கருத்துக்கள், சொந்த உருவாக்கங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அகங்கார வளையத்துக்குள்ளார நம்ம பூரணமாக சிக்க வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் பாபுஜி இங்க சொல்றார். ஒருவேளை அவர் தன் மாஸ்டரை திரைக்கு பின்னால் காணவில்லை என்றால், மாஸ்டருக்கும் அவருக்கு இடையில ஒரு திரை வந்துருது, அந்த திரையை விலக்கி கொண்டு மாஸ்டரை பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியல என்றால், அதற்காக அந்த பி என்பவர், அதாவது ஒரு அபியாசியானவர், மனம் தளர வேண்டியதில்லை. ஏனென்றால் சி என்று நாம் அழைத்து வந்த அவருடைய மாஸ்டர், நேற்றுக்கு பி சி அப்படின்னு 2 வார்த்தையை வச்சு பேசிட்டோம். சி என்று அழைத்து வந்த அவருடைய மாஸ்டர் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்குள்ளும் இந்த திரைகளுக்குள்ளும் இருக்கிறார். இந்த திரையில மாஸ்டரும் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு திரைக்குள்ளார இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குருவை ஒரு சீடன் நேசிக்கிறாரு, அந்த குருவை தன்னுடைய இதயத்துல பார்க்க முடியல. காரணம், அவருடைய சொந்த எண்ணங்களே அவருக்கு திரையாக அமைக்கும். அதை தாண்டியும் அவரால் பார்க்க முயற்சி பண்றப்ப பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, ஒருவேளை அவருடைய குருநாதரும் அது போல அந்த திரைக்குள்ளார இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் தன்னுள் தனது மாஸ்டரை பார்க்காவிடில், யாரு அந்த சி அப்படிங்கிறவர் அவருக்குள்ளார அவருடைய மாஸ்டரை பார்க்காவிடில் அவர் குழப்பமடைய தேவையில்லை. பொதுவாக சொன்னால் அவர் எங்கும் இருக்கிறார், ஆனால் அவரது பிரசன்னத்தை எங்கும் காண முடியாமல் மனம் குவிதலுக்காக அவரை தனது உருவிற்குள் வரையறைப்படுத்தி வைத்திருந்தார். அவர் தன் மாஸ்டர் தன்னுள் வீற்றிருப்பதாக நினைவு கொண்டால் அவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தை அது பூர்த்தி செய்கிறது. அதன் பொருள் மாஸ்டரை பற்றிய எண்ணம் அவரது இதயத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதாகும். இது ரொம்ப போக 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 சூட்சுமமாக போகும் பொழுது என்னால என்னுடைய குருநாதரை என்னுடைய இதயத்துல பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலாக அவர் என்னுடைய இதயத்துல இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம சூட்சுமமாக வைத்து கொண்டால் அதுவே ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறார். அவரது பிரசன்னத்தை எங்கும் காண முடியாமல் மனம் குவிதலுக்காக அவரை தனது உருவிற்குள் வரையறைப்படுத்தி வைத்திருந்தார். தன்னுடைய உருவத்துக்குள்ளார
மாஸ்டரை வந்து வரையறைப்படுத்தி நான் தான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுக்கு வந்திருந்தார். மாஸ்டரை பற்றிய எண்ணம் அவரது இதயத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதால மாஸ்டருடைய பிரசன்னத்தை அவரால் எல்லா இடங்கள்லையும் காட்ட முடியுது. மாஸ்டருக்கு ஒரு இடத்தை கொடுத்துவிட்டு தான் அளித்த இடத்திலேயே அவரை தேடுவது என்பது விசித்திரமான விஷயம். நான் இது வரைக்கும் திரும்பி ஒரு தடவை படிக்கிறேன், நல்லா பாருங்க. ஒருவேளை இந்த பி என்கின்ற அபியாசியானவர் தன் மாஸ்டரை திரைக்கு பின்னால் காணவில்லை என்றால் அவர் மனம் தளர வேண்டியதில்லை. ஏனெனில் சி என்று நாம் அழைத்து வந்த அவருடைய மாஸ்டர் ஏதோ ஒரு விதத்தில் அவருள்ளும் இந்த திரைக்குள் இருக்கின்றார். இப்ப இதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் மாஸ்டர் சிங்கிற மாஸ்டரை பத்தி, அதாவது வந்து குருநாதரை பத்தி பேசுறோம். அபியாசியால குருநாதரை பார்க்க முடியல அப்படின்னா காரணம் குருநாதரும் வந்து அது மாதிரி ஒரு திரைக்குள்ளார இருக்கிறது காரணமா இருக்கும். ஆனா அவருடைய திரை எப்படிப்பட்டது, அதை அவர் என்னவா மாத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்காக அவர் குழப்பமடைய தேவையில்லை. பொதுவாக சொன்னால் இந்த மாஸ்டர் அப்படிங்கிற விஷயம், இந்த சர்வ வல்லமை படைத்த இறை சக்தியானது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அவர் எங்கும் இருக்கிறார். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால தன்னுடைய உருவத்துக்குள்ளாரையே அந்த மாஸ்டருங்கிற தன்மையை வரையறைப்படுத்தி தன்னையே மாஸ்டர் அப்படிங்கிற உணர்வுல அவர் வச்சுக்கிறார். இதுதான் மாஸ்டருடைய சொந்த எண்ணம். தானே மாஸ்டர் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளார வரையறைப்படுத்தி வைத்திருந்தார். அவர் தன் மாஸ்டர் தன்னுள் வீற்றிருப்பதாக நினைவு கொண்டால் அவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தை அது பூர்த்தி செய்கிறது. அப்ப சி அப்படிங்கிற அந்த குருநாதருடைய வேலை என்ன, அவர் தன்னுடைய மாஸ்டர், அவருடைய குருநாதர் அவருக்குள்ளார வீற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் வைத்துக் கொண்டாலே போதும். அந்த எண்ணமே மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து சகஜ மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். நான் வந்து என்னுடைய குருநாதர் மேல ஒரு கவனத்தை வச்சு அவர் மேல நேசித்து அவரை என் இதயத்துல வைத்துக் கொள்வேன். அவர் என்னுடைய குருநாதர் அவருடைய குருநாதரை தன்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறார். இந்த இந்த தொடர்ச்சி வந்து அப்படியே குரு பரம்பரை அப்படி போய்கிட்டே இருக்கு. எங்கேயும் கனெக்ஷன் கட் ஆகாம இருக்குது. ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை தன்னுடைய இதயத்துல வைத்து பூஜிக்கிறதுனால இந்த சுழற்சி வந்து வரிசையாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன விசித்திரம் அப்படின்னா, என்னுடைய மாஸ்டருக்கு என்னுடைய இதயத்திலேயே இடம் கொடுத்து விட்டு அங்கேயே அவர் இருக்கிறாரா அப்படின்னு தேடுறது ஒரு விசித்திரமான விஷயம். அவர் இருந்தாதான் அவருக்கு இடம் கொடுக்க முடியும். அவருக்கு இடம் கொடுத்திருந்தா அந்த இடத்துல அவர் இருக்கணும். ஆனா என் இதயம் ஃபுல்லா என் மாஸ்டருக்குன்னு சொல்றேன், ஆனா அங்க என் மாஸ்டரை காணாம நான் தேடுறேன் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னு சொல்றார். தன் மாஸ்டரை தனது இதய கமலத்தில் அமரும்படி பிரார்த்தித்து அவருடைய பிரார்த்தனையும் செவிசாய்க்கப்பட்டு மாற்றங்கள் நான் அடைவேன் ஆனால் இறப்பதில்லை என மாஸ்டர் பதிலளித்தால் அந்த கருத்து முற்றிலும் சரியானது. இந்த இடம்தான் எப்படி வந்து ஒரு குருநாதர் சகஜ மார்க்கத்துல வாழும் குருநாதர்கள் அப்படிங்கிற விஷயம் ஏன் சொல்லப்படுதுன்றதுக்கு இந்த இடம். அதாவது என்னுடைய இதய கமலத்தில் என்னுடைய மாஸ்டருக்கு இடம் அளிக்கப்பட்டு அந்த நான் கொடுத்த இடத்தை என்னுடைய மாஸ்டரும் பெருந்தன்மையோடு எடுத்துக்கொண்டு என் இதயத்துக்குள்ள வந்த பிறகு அவர் அளிக்கின்ற முதல் பதில், மாற்றங்கள் நான் அடைவேன் ஆனால் இறப்பதில்லை. என்ன அர்த்தம்? ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உருவத்தை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனா நான் எப்பொழுதும் அழிவதில்லை, இறக்க போவதில்லை அப்படின்னு உங்களுடைய குருநாதர்கிட்டேருந்து உங்க இதயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பதில் கிடைத்தால் அது முற்றிலும் சரியானது. இந்த கருத்து மாறாமல் இவ்வாறே இருத்தல் வேண்டும். இந்த கருத்து மட்டும் இருக்கணும். மாஸ்டர் இதயத்தில் இருப்பார், மாற்றங்கள் நான் அடைவேன் ஆனால் இறப்பதில்லை. இந்த கருத்து இதயத்துக்குள்ளார எந்த ஒரு அபியாசிக்கு சரியாக உருவாக்கப்படுகிறதோ அவர் வந்து அடுத்தடுத்த குருநாதர்களை தொடர்ந்து பின்பற்றுவதில் அவருக்கு சிக்கலே கிடையாது. இல்லைன்னா பாபுஜியை பின்பற்றியவர்கள் அதுக்கப்புறம் சாரிஜியை பின்பற்றுவதில் ஏற்பட்ட ஒரு குழப்பமும், சாரிஜி மகாராஜை வந்து பின்பற்றினவங்க தாஜியை வந்து குருநாதரா ஏத்துக்கிறதுல ஏற்பட்ட குழப்பமும்
இந்த ஒரு விஷயம் நடக்காததுனாலதான் அப்படிங்கிறத பாபுஜி சொல்றார். இது நடக்கும். நீங்க உங்களுடைய இதயத்துல மாஸ்டரை உள்ளுக்குள்ளார வச்சு அவர் மேல தியானம் பண்ணுங்க. உங்க இதயத்துல அவருக்கு இடம் கொடுங்க. என்னுடைய இதயத்துல நான் கொடுத்திருக்க இடத்த தயவு செய்து ஏத்துக்குங்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணி அதுக்கும் மாஸ்டர் கருணையோட இறங்கி சரின்னு சொல்லி உங்க இதயத்துக்குள்ளார அவருடைய பிரசன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அடுத்து அவர் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த இதயத்தின் குரல் என்னவாக இருக்கும்? மாற்றங்கள் நான் அடைவேன், இறப்பதில்லை. இந்த உணர்வு உங்களுக்கு வரணும். இந்த உணர்வு வந்த பிறகு நீங்க தொடர்ச்சியாக அவர் மேல நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க தியானம் பண்ற உருவங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க எந்த எசன்ஸ் மேல மெடிடேட் பண்றீங்களோ அது மாறாது அப்படின்னு சொல்றார். இப்பொழுது சீடர் திருப்தி அடைகிறார். அவர் தனது மாஸ்டரை பற்றிய சிந்தனையில் ஆழ்கிறார். அவருடைய இதயத்தில் மாஸ்டரின் பிரசன்னத்தை பற்றிய கருத்து நிலவுகிறது. இது போதும். இதுக்கப்புறம் அவர் உருவத்து மேல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம மாஸ்டருடைய பிரசன்னம் இதயத்துல இருக்கு, எனக்குள்ளார மாஸ்டர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வுக்கு வர்றார். இது போதுமானது. இதற்கு பின்னால் ஒரு தத்துவம் அடங்கியுள்ளது. என்ன தத்துவம்? நாம் ஒரு பறவையை முதல் முறையாக கூண்டிற்குள் விட்டோமானால் அது தனது இறக்கைகளை படபடவென்று அடிக்க ஆரம்பிக்கின்றது. ஏனெனில் அது இந்த கூண்டிற்குள் இருக்க பழக்கப்பட்டது அல்ல. இது நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு பேர்டை கொண்டு புதுசா பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளார விட்டோம்னா அது என்ன பண்ணும்? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். கடன்னு ரெக்கை அடிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக பார்க்கும். நீங்கள் அது போலவே எல்லையற்ற ஒன்றை உங்கள் இதய கூண்டினில் வைக்கிறீர்கள். புரிந்து கொள்ளும் பொருட்டு அந்த எல்லை இல்லாத ஒன்றை நான் பறவையுடன் ஒப்பிடுகிறேன். அது உங்களுடன் சேர்ந்து பறக்க ஆரம்பிக்கிறது. பிறகு நீங்கள் அதன் உருவை கருத்தில் நாட ஆரம்பிக்கிறீர்கள். பறக்க தொடங்கும் முன்பு வரைதான் இவை அனைத்தும். கூண்டு பிரிந்து சென்று விடாமல் இருக்க நீங்கள் இருவரும் சேர்ந்தே பறக்கிறீர்கள். ஒரு வித்தியாசமா சொல்றார். அதுல அந்த பறவையை ஒரு கூண்டுக்குள்ளார வச்சா அது எப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா பறக்குது, ரெக்கைகளை அடித்துக் கொள்கிறதோ அது மாதிரி ஒரு எல்லையற்ற ஒரு பரம்பொருளா இருக்கக்கூடிய ஒரு குருநாதரை கொண்டாந்து ஒரு சீடன் இதயத்துல வைக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்குது, வித்தியாசமான ஒரு தூண்டுதலை அவனுக்குள்ளார கொடுக்குது. அது கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ணுது, வெளியில போகதான் முயற்சி பண்ணுது, அதுல செட்டில் டவுன் ஆகல அப்படிலாம் இருக்கு. பட் செட்டில் டவுன் ஆன பிறகு அது என்ன பண்ணும்? அவ்வளவு பெரிய பறவை அதுக்குள்ளார இருக்க முடியாம பறக்க ஆரம்பிக்குது. அது உள்ளாரையே பறக்கிறப்ப அது என்ன பண்ணுது? கூண்டையும் சேர்த்துக்கிட்டு பறக்குது. அதாவது என்ன சொல்ல வரா இங்க? பறவைன்னு சொல்றது மாஸ்டர் அவருடைய சூட்சும சரீரத்தை, கூண்டுன்னு சொல்றது நம்முடைய ஸ்தூல சரீரத்தை. நம்முடைய ஸ்தூல சரீரத்துல ஏற்கனவே என்னுடைய சூட்சும சரீரம் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மாஸ்டரை உங்களுடைய இதய கமலத்தில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய சூட்சும சரீரத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு வரும். இது ஒரு கூண்டுக்குள்ளார ஒரு பறவையை கொண்டு வர்ற மாதிரி. அந்த சூட்சும சரீரம் தான் கணக்குல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த கூண்டோடு பறக்க ஆரம்பிக்கிறது. ஸ்தூல சரீரத்திலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறது. இது பறக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கஷ்டம். அது பறக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும் பொழுது என்ன செய்யும்? கூண்டு பிரிந்து விடாமல் இருக்க நீங்கள் இருவரும் சேர்ந்தே பறக்கிறீர்கள். அப்ப என்ன, இந்த ஸ்தூல சரீரம் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்டருடைய சூட்சும சரீரம், உங்களுடைய சூட்சும சரீரம் இரண்டும் பேலன்ஸ்டா அதுக்குள்ளார செயல்பட ஆரம்பிக்கிறது. இவ்வாறாக நீங்கள் அவருடன் ஒன்றாக கலந்து விடுவீர்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் பறக்க துவங்கும் பொழுது உங்களுடன் உள்ள அனைத்துடனும் பறந்து செல்கிறீர்கள். நம்ம எதையும் விட்டுறது கிடையாது, எங்கேயும் துறவரம் பெறுவது கிடையாது.
வீட்டை விட்டுட்டு போறது கிடையாது. நம்முடைய குணாதிசயங்களோட, நம்முடைய சொந்த செயல்பாடுகளோட, நம்ம சொந்த புத்திசாலித்தனத்தோட நம்ம அப்படியே இருக்கிறோம். பட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், நான் முரண்டு பிடிச்சா கூண்டை விட்டு பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிறதுனால 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பறக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர்றோம். அதனால அது பறக்குது, நான் அது கூட இருக்கிறேங்கிற உணர்வோட இருக்கிறேன். ஆக மொத்தத்துல 2 பேரும் பறக்கிறோம். ஒரு ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயம்தான். ஆனா இத படிச்சா மட்டுமே பத்தாது. இது நீங்க மீண்டும் மீண்டும் யோசனை பண்ணி பார்க்கணும். சகஜ மார்க்கத்தினுடைய அடுத்த அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் 3 அறிமுக தியானம் வாங்கின உடனே அவங்களுக்கு நடக்கிற விஷயம், மாஸ்டர் தன்னுடைய சூட்சும சரீரத்தை அவங்களுக்குள்ளார செலுத்தி தொடர்ச்சியாக அவங்க கூடயே வாழ ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு எல்லையற்ற ஒன்றாகிய பரம்பொருளாகிய பறவையானது இந்த கூண்டுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த பறவை எத்தனை கூண்டுக்குள்ளார போகுதோ அந்த கூண்டுக்குள்ளார இருந்து சிறகடித்து கூண்டோட சேர்ந்து பறக்க முயற்சி பண்ற பறவையாக இருக்கு. இதுல என்னன்னா, அந்த அபியாசியானவர் அதே அளவுக்கு அந்த பறவையோடு ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொண்டு அது மேல அன்பு செலுத்த ஆரம்பித்து அதுக்கு தன்னுடைய இதயத்துல இடம் கொடுக்கிற பட்சத்துல இந்த பறவை அவரையும் சேர்த்து அழைத்து கொண்டு மேல போக ஆரம்பிக்குது, ஆன்மீகத்துல முன்னேற ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அப்படிங்கிற தலைப்புல இந்த கருத்தை சொல்றாரு. இங்க கூண்டோட சேர்ந்து இந்த உடம்போட சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்க போகலாம். உங்களுக்கு சதேக முக்தி, உடம்போடு கூடிய முக்தி தான் அது. அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாழும் பொழுதே, இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நீங்க எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுதலை அடையலாம், பறக்கலாம். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அந்த கூண்டுல அடைக்கப்பட்ட அந்த வரையறையற்ற எல்லையற்ற பரம்பொருளாக்கிய பறவை இந்த மாஸ்டர் அதனுடைய சூட்சும சரீரமானது செய்ய போகுது. உங்களுடைய பகுதி நீங்க அதோட சேர்ந்து ஒத்து இசைந்து இருக்க போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இதெல்லாம் சொல்றாரு இதுக்குள்ளார. நீங்க இன்னும் 2-3 முறை படிங்க. இது மெடிடேட் பண்றதுக்கான பகுதி. திருப்பி திருப்பி இதை படிச்சுட்டு மெடிடேட் பண்ணா ஒருவேளை மாஸ்டர் இந்த தத்துவத்தை நம்ம மனசுல நல்லாவே புரிய வைக்கலாம். எனக்குமே ஓரளவுக்கு தான் இது புரியுது. சொல்றதுமே முழுசா உங்களுக்கு என்னால நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்ல முடியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இதை நீங்க ஒரு முறை படிங்க. இப்ப ஆன்மீக முன்னேற்றத்துல பார்ட் 2க்கு வர்றோம். பி வேலைகள் அனைத்தையும் தன் மாஸ்டருக்கு அர்ப்பணித்து துவங்கினால் நாளடைவில் அவருக்கு எத்தனை நன்மை இருக்கும் என்பதை கற்பனை செய்யுங்கள். இப்ப பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு, 2ம் ஒரு கூண்டுக்குள்ளார இருக்கு. இப்படி இருக்கிற கண்டிஷன்ல இந்த சீடரானவர் காலையில எந்திரிக்கிறப்பயே தன்னுடைய வேலைகளை அந்த பறவை கிட்ட அர்ப்பணித்து விட்டு, நீ பறந்து போயிட்டு இருப்பா, எல்லாம் நீ தான் செய்யற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தால் விளைவு என்னவாக இருக்கும் என்று பாருங்கள். அவர் எது ஒன்றையும் மாஸ்டருக்காக செய்கிறார். ஏன்னா அதோட சேர்ந்து அந்த கூண்டுல வாழ்றதுனால எது ஒன்றையும் தன்னுடைய மாஸ்டருக்காக செய்கிறார். இப்ப எனக்குள்ளார இப்ப மாஸ்டர் உட்கார்ந்தார். இப்ப நானு பேசுறது, பழகிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே அவருக்காக. நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வந்துட்டா வீட்டுல செய்யற எல்லா பதார்த்தங்களும் அவருக்காக தான் செய்யப்படுது. நல்லா பாருங்க. அன்னைக்கு போடப்படுகின்ற ப்ரோக்ராம் எல்லாம் அவரை முன்னிறுத்தி தான் போடப்படுது. இன்னைக்கு ஏன்பா சினிமாவுக்கு போறோம், மாமா வந்திருக்காங்க அதுக்காக சினிமாவுக்கு. இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல் இதெல்லாம் செய்யறீங்க, அம்மா வந்திருக்காங்க, இல்லைன்னா பெரியப்பா வந்திருக்காரு அவருக்காக இதெல்லாம் செய்யணும். ஆக வீட்டுக்கு ஒரு விருந்தினர் புதிதாக வந்தா கூட அவருக்காக வீட்டுல சமையல், வீட்டினுடைய இயக்கங்கள், வீட்டுல போடுற படம், டிவியில ஓடுறது எல்லாமே அந்த முக்கிய விருந்தினருக்காக மாறுது. அது மாதிரி இதயம் அப்படிங்கிற இந்த தாமரையில மாஸ்டர்ங்கிற அவரை நான் உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ளார 2 பேரும் ஒன்னா பயணிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்க ஆரம்பிக்குது, இந்த சீடர் அர்ப்பணிப்போடு அந்த நாளை தொடங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்காகவே செய்கிறார். ஏன்னா அவர் இங்க இருக்கிறாரு, அவருக்காகவே செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொன்றையும் தன் மாஸ்டரே செய்வதாக எண்ணி செய்கின்றார். இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு
அவருக்காக செய்யல, அவரே தான் செஞ்சுட்டு இருக்காரு, அவரு தான் எனக்குள்ளார இருந்து எல்லாத்தையும் செய்யறாருங்கிற உணர்வுக்கு வர ஆரம்பிக்கிறார். அவர் எண்ணம் அவ்வாறுதான் இருக்கும். ஏனெனில் இருவரும் சேர்ந்துதான் பறந்து கொண்டு இருக்கின்றனர். ஒரு இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு சகஜ மார்க்கத்துல என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அழகா இங்க சொல்றார். குருநாதருடைய சூட்சும சரீரத்தை குருநாதர் உள்ளுக்குள்ளார செலுத்துறார். உங்க இதயத்துக்குள்ளார அவருடைய சூட்சும சரீரம் வந்து உட்கார்ந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறப்ப பியுடைய அர்ப்பணிப்பு உணர்வு, பியுடைய பக்தி உணர்வு, மாஸ்டர் மேல அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பறவை இந்த கூண்டை தூக்கி கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறது. ஸோ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த அபியாசியுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நிலையான நினைவுக்கு வர்றது. அது எப்படி சாத்தியமாகுதுன்னா, அவர் காலம்புரை எந்திரிக்கிறப்பயே எல்லா விஷயத்தையும் அவருக்காகவே, அதாவது தனக்குள்ளார இருக்கிற அந்த மாஸ்டருக்காகவே செய்ய ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் ஆரம்பத்துல வர ஆரம்பிக்குது. ஏன்னா மாஸ்டருடைய பிரசன்னத்தை அவர் உணர்றதுனால. அப்படி உணர்ந்து அவர் செய்ய ஆரம்பிச்சா அதனுடைய அடுத்த கட்டமா என்ன ஆகுது, எனக்குள்ளார நீங்க இருக்கிறப்ப நான் எப்படி செய்ய முடியும், நீங்க தானே செய்வீங்க, அப்ப நீங்களே தான் செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வர ஆரம்பிக்குது. இது ரெண்டும் வைசேஷாவா மாறி 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 அவருக்குள்ளார வந்துகிட்டே இருக்குது. இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இப்படிதான் வர முடியும். ஏன்னா 2 பேரும் ஒரு கூண்டுக்குள்ளார இருந்து சேர்ந்தே பறந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாக சொன்னால் பி, அதாவது சீடர் அவரது நினைவிற்கு உயிரோட்டம் கொடுத்து விட்டாராகையால் அதுவும் உயிர் பெற்று விடுகின்றது. இப்பொழுது இருவருமே உயிர் பெற்று விட்டனர். இதுவரைக்கும் ஒருத்தர் வந்து இயக்கமற்று இருந்தார், யாரு? சீடர். அவர் வந்து ஒரு சாதாரண பறவை மாதிரி, அல்லது அவர் வெறும் கூண்டு மாதிரி இருந்தார். இவங்க மாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, உயிரோட்டம் உள்ள ஒரு பறவையா இருந்து அந்த கூண்டோட சேர்ந்து பறக்க தொடங்குறாரு. இப்ப இந்த சீடர் தொடர்ச்சியாக தன்னுடைய மாஸ்டர் நினைக்க ஆரம்பிச்சு அவருக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு அவரே எல்லாம் செய்யறாருங்கிற உணர்வுக்கு வரும்பொழுது சீடருக்குள்ளாரையும் அந்த உயிரோட்டமானது வெளிப்பட ஆரம்பிக்குது, ஜீவிதமானது பாய ஆரம்பிக்குது, அவரும் உயிர் பெறுகிறார். ஆக 2ம் உயிரோட்டம் உள்ளதாக மாறுகிறது. மாஸ்டர்ங்கிற தன்மையும் அவருடைய அந்த ஒரு சூட்சும சரீரம், சீடருடைய சூட்சும சரீரம் ஆகிய இதுவும் 2மே உயிரோட்டம் பெறுகின்றது. அவர் காலையிலிருந்தே தன் வேலையை துவக்கி விடுகிறார். யாரு? சீடர். காலையில எந்திரிச்சு அவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் தன்னுடைய மாஸ்டரை முன்னிறுத்தி செய்ய ஆரம்பிக்கிறார். தனது மாஸ்டரை செய்வதாக எண்ணி தன்னுடைய காலை கடன்களை செய்கிறார். மாஸ்டரே உண்பதாக எண்ணி காலை உணவை உட்கொள்கிறார். அலுவலகம் சென்று மாஸ்டரே அலுவலக வேலையை செய்வதாக நினைத்துக் கொள்கிறார். அல்லது வேறு விதத்தில் சொல்வதானால் தானே செய்வதாக நினைத்துக் கொள்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா மாறுது எல்லாம். முதல்ல மாஸ்டருக்காக செய்ய ஆரம்பிச்சார், இப்ப மாஸ்டரே செய்யறாரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார். மாஸ்டர் வந்து யாருடைய வேலை செய்யறாரு, தன்னுடைய வேலையை செய்யறாரு நினைக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 3வது நிலைமை வரும் பொழுது மாஸ்டர் அவருடைய வேலையை அவரே செய்கிறார். பாருங்க, முதல்ல வந்து நான் ஸ்கூலுக்கு போறது மாஸ்டருக்காக தான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படிங்கிற கண்டிஷன் வரேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது எப்படி மாறுது, மாஸ்டரே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு, மாஸ்டர் எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும், எனக்காக ஸ்கூலுக்கு போறாரு. இது 2வது நிலைமை. 3வது நிலைமை, மாஸ்டர் அவருடைய ஸ்கூலுக்கு அவரே போயிட்டு இருக்காரு, நானே எல்லா வேலையும் செய்கிறார். இப்படியாக அந்த நிலையான நினைவு மெல்ல 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 வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. இப்போது அவர் அலுவலகத்தில் இருந்து திரும்புகிறார். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர்றேன் நான், அது மாதிரி அலுவலகத்துல இருந்து திரும்பி வரும்பொழுது இது ஏற்கனவே நம்ம சத்தியோதயத்தை சொல்லியிருக்காரு. ஒரு அழகான நடனத்தை பாக்குறாரு அப்படின்னா மாஸ்டரே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உணர்வுக்கு அவர் போகும். அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது, அந்த நடனத்தை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு கவர்ச்சி, அதுல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் வீட்டுக்கு போறாரு, குழந்தைங்களோட விளையாடுறாரு. குழந்தைங்களோட விளையாடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுலயே இண்டல்ஜ் ஆகி அதுக்குள்ளார மூழ்கி போயிடாம இருக்கிறதுக்கு மாஸ்டரே குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது
அந்த ஒரு தேவையில்லாத ஈர்ப்பு அங்கிருந்து விலக ஆரம்பிக்குது. இந்த ஈர்ப்பு விலகிறதுனால என்ன அப்படின்னா, அந்த விஷயத்துல இருந்து டக்குன்னு விடுபடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நம்ம எந்த வேலையையும் செய்யறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வேலையை முடிச்ச உடனே அதுல இருந்து விடுபடுறதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்கு எப்பயும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க. டிவில ஒரு சீரியல் பாக்குறீங்க. 7:30 வரைக்கும் சீரியல். 7:30க்கு அப்புறம் நீங்க கிளீனிங்ல உட்கார்றீங்க. 7:30க்கு சீரியல் ஆஃப் பண்ண உடனே, சீரியல்ல ஓடுன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மறந்து போயி, நீங்க கிளீனிங் ஆரம்பிச்சு கிளீனிங்க பத்தி நீங்க உங்களால திங்க் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன் அப்படின்னா, சீரியல் முழுக்க நீங்க பார்த்திருக்கீங்க. முடிச்சு கண்ண மூடுனா, அதுல இது சரியா இருந்துச்சு, இவங்க செஞ்சது சரியில்ல, இந்த இடம் சரி கிடையாது, அல்லது சீரியலுக்கு நடுப்புற வந்த விளம்பரம் டிஸ்டர்பா இருந்துச்சு. இத பத்தி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும், அந்த விஷயத்தினுடைய தாக்கத்தை தொடர்ச்சியா நமக்குள்ளார எடுத்துட்டு போறோம். ஒருவேளை நீங்க மாஸ்டர் செய்கிறாருங்கிற உணர்வோட செய்ய ஆரம்பிச்சு, அதுல உங்களுக்கு பரிச்சயம் ஏற்பட்டால், எந்த ஒரு விஷயமும் அது உங்களுக்குள்ளார பதிவை ஏற்படுத்துறத நிறுத்திடுறதுனால, அந்த விஷயத்த செஞ்சு முடிச்ச உடனேயே அத மறந்துட்டு அடுத்ததுக்கு அதனுடைய எந்த பாதிப்பும் இல்லாம அடுத்த விஷயத்துக்கு போற தன்மை உங்களுக்குள்ளார வந்துரும். இதுதான் இந்த பாராவள் சொல்றார். இப்போது அவர் அலுவலகத்திலிருந்து திரும்புகிறார். வழியில் கவர்ச்சிகரமான நடனம் ஒன்று நடப்பதை பார்க்கிறார். கண் அதன் இயல்புப்படி அங்கு திரும்புகிறது. உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத போது நீங்கள் நினைக்கக்கூடியது என்ன? மாஸ்டர் தான் உங்களது கண்களை தன்னுடைய கண்களாக கொண்டு நடன காட்சியை காண்கிறார். நீங்கள் காணவில்லை என்று எண்ணுங்கள். அதிலிருந்து என்ன நன்மை உங்களுக்கு விளையும்? அந்த கணமே உங்களது ஆவல் அகன்றுவிடும். அது பார்க்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். எல்லாருக்குமே என்னன்னு கேட்டா, தப்பு பண்றது பெரிய விஷயம் கிடையாது. தப்பு பண்ணலாம், அதுல இருந்து வெளியில வந்துடலாம், நிறுத்திடலாம் கூட. ஆனா அதை செய்யணுங்கிற உள்ளார்ந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, உள்ளார்ந்த விருப்பம் இருக்கு பாருங்க, அதுதான் போறது இல்லை. எனக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்கும், நான் நினைச்சா காஃபி குடிக்கிறத நிறுத்திடலாம். ஆனா காஃபி வேணுங்கிற அந்த விருப்பத்தை என்னால எடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க காஃபியே குடிச்சாலும் கூட அந்த உள்ளார்ந்த விருப்பத்தை அகற்றுவதற்கான என்ன வழி அப்படின்னா, மாஸ்டர் அவரே வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு, மாஸ்டர் அவரே அவருடைய கண்களால இந்த நடனத்தை பார்த்து ரசிக்கிறாருங்கிற உணர்வுக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ளார்ந்த விருப்பமானது மாஸ்டருடைய சக்தி பாய தொடங்கி நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த கணமே உங்களுடைய ஆவல் அகன்றுவிடும். ஏனெனில் உடனேயே மாஸ்டரின் சக்தி உங்களுக்குள் பாய்வதால் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று எழும் அப்போதைய ஆவலிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் அலுவலக வேலைகளை செய்து முடித்துவிட்டு வீடு திரும்புகிறீர்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த உங்களை கண்டதால் குழந்தைகள் குதூகலம் அடைவதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்களும் அவர்களின் கேளிக்கைகளில் ஈடுபடுவது இயற்கையே. பிறகு என்ன செய்வீர்கள்? உங்கள் கவனம் அவர்களின் பால் திருப்பப்பட்டு நீங்கள் கடவுளை பற்றிய அந்த புனித எண்ணத்திலிருந்து விலகுவதற்கு ஆரம்பிப்பீர்கள். இந்த நேரத்தில் மாஸ்டரே உங்கள் உள்ளிருந்து உங்கள் குழந்தைகளோடு விளையாடி அனுபவிப்பதாக எண்ணினால் இந்த வழிமுறையானது நிறைவு பெற்றுவிடும். அதன் வேகம் இனி இல்லாது இருப்பதை, உங்கள் சொந்த எண்ணங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதை நீங்கள் காண்பீர்கள். சோ சொந்த எண்ணம் தான் எல்லாத்துக்கும் திரைன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு இல்லையா? அந்த சொந்த எண்ணம் எப்படி எல்லாம் ஒரு விஷயத்து மேல ஈடுபாடை ஏற்படுத்தி அது மேல பற்றுதலை உருவாக்குதுங்கிற விஷயத்த சொல்லி, அதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா பறவை கூண்டு அப்படிங்கிற எடுத்துக்காட்டை வச்சு சொல்லிட்டே வந்து முடிக்கிறார். இன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுக்கப்புறம் வேலையை சொல்றாரு. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்த கட்ட பிரச்சனை. மாஸ்டர் வந்து ரொம்ப அனுபவிச்சு அதான் குடும்பஸ்தரா இருந்து பேசுற குருநாதர்களுடைய தன்மை பாருங்களேன். என்னென்னலாம் ஒரு சக மனிதனுக்கு பிரச்சனை, டான்ஸு, பாட்டு, சினிமா, வீட்டுல குழந்தைங்க, அதை விட பெரிய கொடூரம் என்னன்னு கேட்டா நண்பர்கள். வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அரசியல் என்ன, பொழுதுபோக்கு என்ன, நடிகரை பத்தி என்ன, விமர்சனம் என்ன, அலுவலக பிரச்சனை என்னன்னு நேரம் போறதையே தெரியாம கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்காரு.
அந்த ஸ்பீச்சில் இன்வால்வ் ஆகி அரட்டையில உட்காந்து அப்படியே வெட்டி பொழுத போக்குறது. அந்த மாதிரி நண்பர்களோட ஒரு சூழ்நிலை வருது, அதுல மனசு ஈடுபடுதுன்னா அப்பயும் மாஸ்டர் தான் உட்கார்ந்து பேசுறாருன்னு நினைக்கும் பொழுது அந்த விவாதம் அப்படியே அமைதி அடையும். அந்த பேச்சு அமைதி அடைந்து ஒரு இடத்துல கட் ஆகிறதையும் அவரு பார்க்கலாம். இது தினசரி நிகழும் நிகழ்ச்சி. அவர்களுடன் மாஸ்டரே பேசிக் கொண்டிருப்பதாகவும் நீங்கள் அல்ல என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுவே சிறந்த பயிற்சி என்று நான் உங்களுக்கு கூறுவேன். இது போன்றே உங்களது அனைத்து தினசரி நடவடிக்கைகளிலும் உங்கள் முன்புள்ள அனைத்து வேலைகளிலும் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். நடந்து சென்று கொண்டிருக்கும் போது உங்கள் மாஸ்டரை நீங்கள் நினைவு கூறுவது சரியே. ஆனால் இந்த இரண்டையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எந்த இரண்டையும்? உங்கள் மாஸ்டரை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் மாஸ்டரே நடந்து கொண்டிருப்பதான எண்ணத்தையும் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் இரட்டிப்பு சக்தியுடன் செல்கிறீர்கள். அந்த சுழற்சி உள்ளுக்குள்ளாரையே போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மாஸ்டரை பத்தி உள்ளுக்குள்ளார எண்ணம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மாஸ்டரே நடந்து போயிட்டு இருக்கிறதாவும் நினைக்கிறேன். அப்ப பாருங்க, அடுத்து 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 அந்த ஸ்பைரல் சென்டர் நோக்கி போக ஆரம்பிக்குது. நான் தான் நடந்து போயிட்டு இருக்கேங்கிற எண்ணத்துக்கு மாஸ்டர் தான் நடந்து போயிட்டு இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் எண்ணம். மிச்சம் மீதி இருக்கிற நான் என்ன பண்ணது, மாஸ்டரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு பக்கத்துல நினைவின் மூலமாக மாஸ்டரோட நினைறேன், இன்னொரு பக்கம் உணர்வின் மூலமாக மாஸ்டரோட நான் கனெக்ட் ஆகிறேன். அதனால என்னுடைய எனர்ஜி ரெண்டு பக்கமும் ரெண்டு டபுள் பவரோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதே போல நீங்கள் தியானம் செய்யும் பொழுதும் உங்கள் மாஸ்டரே தியானம் செய்கிறார். இது ஒரு எண்ணம். இன்னொன்னு, உங்கள் மாஸ்டர் எது மேல தியானம் செய்கிறார்? மாஸ்டருடைய உருவத்தின் மீதே தியானம் செய்கிறார் அப்படின்னு செய்யுங்க. இது நமக்கு இன்னைக்கான பயிற்சி முறைன்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்பொழுது நம்ம இடத்துல ராஜி உட்கார்ந்துட்டார். ராஜி உட்கார்ந்து தெய்வீக ஒளி மேல தியானம் பண்ணல, ராஜி தன்னுடைய சொந்த உருவத்தின் மீது தியானம் பண்றார். இப்படிங்கிற உணர்வோட நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம். தியானம் ஃபுல்லா அந்த முயற்சி வேண்டாம். இந்த எண்ணத்தோட ஆரம்பிச்சு தியானத்துல உட்காருவோம். அதுக்கப்புறம் எப்படி போகுதோ தியானம் போகட்டும். இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம இதே மாதிரி உட்கார்ந்து பார்க்கலாம். ஏன்னா பாபுஜி சொல்றது தானே, மாஸ்டர் அவரே உட்கார்ந்து தியானம் பண்றாரு, அவருடைய உருவத்தின் மீதே தியானம் பண்ணுகிறார் அப்படின்னு நினைச்சு எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களானால் நாளடைவில் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? நீங்கள் இனியும் எந்த சம்ஸ்கார பதிவுகளையும் உருவாக்கி கொள்ள மாட்டீர்கள். அதுக்கு ஒரே வழி என்ன? மாஸ்டர் தன்னுடைய உருவத்தின் மீது தானே தியானம் செய்கிறார்ங்கிற உணர்வுக்கு வர முயற்சி பண்றது. இது செயற்கையா கொண்டு வர வேண்டாம், ஆனா ஒரு வாரத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரலன்னா விட்டுட்டு நம்ம எதையும் போல இதயத்தின் மீது தெய்வீக ஒளி போயிடும். திரும்பி எப்பயாவது ஒரு தடவை இதே சூழ்நிலைக்கு வரும், செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு வல்கட்டாயமா நான் செய்ய சொல்றேன். நம்ம முயற்சி பண்ணுவோம். மாஸ்டருடைய அருள் இருந்தா அந்த மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைக்கட்டும். பிற்கால போகங்களுக்கான விஷயங்களை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே போவது தற்போது நின்றுவிட்டது என்பதை இது குறிக்கிறது. இதுவே மோட்சத்திற்கு உண்டான வழியாகும். ஆனால் நமது குறிக்கோள் அதற்கும் மேம்பட்ட ஒன்று. பின்னால் வர இருக்கின்ற மறுபிறவி என்ற முடிவற்ற சுழற்சியிலிருந்து நாம் விடுபட விரும்புகிறோம். இந்த வழிமுறை இறுதியாக இருப்பற்ற ஒரு நிலைக்கு, நான் எக்ஸிஸ்டன்ட் ஜீவிதமற்ற ஜீவிதமாகிய ஒரு நிலைக்கு உங்களை இட்டு செல்கின்றது. இதனை செய்து இதன் பலனை அனுபவியுங்கள். வெகு விரைவில் அது உங்களை சேரட்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தோட பாபுஜி இன்னைக்கு நமக்கு அந்த ஆன்மீக பாதையில் முன்னேற்றம்ங்கிற டாபிக்கை முடிச்சிருக்காரு. இப்போ நம்ம காலை தியானத்துக்குள்ளார செல்வோம். இந்த தியானம் எப்படி இருக்க போகுது? மாஸ்டர்ட்ட ஒரு பிரேயரோட, ஒரு நிலையான நினைவுல, இதயத்துக்குள்ளார அவர் மீதான அன்போட அவரை நம்ம இதயத்துக்குள்ளார வரவேற்போம். அவர் அமர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவர் தான் தியானம் பண்ண போறாரு. இந்த இடத்துல மாஸ்டர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சொந்த உருவத்தின் மீது அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்த பிறகு நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம். தியானம் அது போக்குல செல்லட்டும். தியானம் முழுக்க இந்த ஃபீலிங்கை வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பத்துல இந்த ஃபீலிங், அதன் பிறகு அமைதியா இருக்கும். என்ன நடக்குதோ நடக்கட்டும். இந்த வாரத்துல அடுத்து வர நாட்கள்லையும் இதையே நம்ம முயற்சி பண்ணிக்கலாம்.
Please start meditation.